ஷே விஷ்ணு பிரபா எல்லாம் கேட்டுக்கோ கோர்ட்டில். இப்போ ஆட்டா முடிக்க 234 எல்லாமே நீதிமன்ற கோர்ட்டு வழக்கு ஏற்றிடுவார். ஐயா தான் ஏற்றுவார். ஐயா ஏற்றி முடித்த உடனே ஆட்டா முடிக்க இழுப்பார். எல்லா இராணுவ வானரப்படை வச்சு உள்ளே தூக்கியில் இப்போ கணக்கில் பிடிப்பார். எல்லாமே தப்பு பண்ணி இப்போ அவன் தப்பு பண்ணி வச்சுருக்கான். எப்படி இவன் முதலமைச்சராக உட்காந்துருக்கான், இவன் பூரா நம்மளை ஆட்டிடுவானோ அப்படின்னு இவனை போய் பார்த்து எல்லா 2ஆம் நம்பர் என்னென்ன தயாரிக்கானோ அத்தனை கம்பெனியிலேருந்து எல்லாமே தமிழ்நாடு மூலம் என்னென்ன போட்டு தயாரிக்கானோ அத்தனையும் இந்த இப்போ உட்காந்துருக்கானே எப்படி நீதிமன்றத்தில் ஜட்ஜி கோட்டார் ஆண்டு பண்ணி எப்படி உட்காந்து வழக்கறிஞர் எப்படி அந்த மாதிரி உட்காந்துருக்கானா எப்படி இதெல்லாம் அவமதிப்பு. சரியா? ஏற்கனவே நீதிமன்ற கோர்ட்டில் ஆடை எப்போ கணக்கு பண்ணிட்டார், கணக்கை முடிச்சிட்டாரு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இது கண்கட்டு விளையாட்டு இப்போ ஆரம்பம். இந்த கண்கட்டு விளையாட்டு ஆரம்பத்தில் இப்போ முற்றுப்புள்ளி வைப்பார். ஏன்ட்டியா கண்கட்டு விளையாட்டு? ஏன்ட்டியா நான் உட்காந்துருக்கேன் பூமியில், என் குடும்பமும் நான் உட்காந்துருக்கேன் கைலாசத்தில். ஏன்ட்டியா சேட்டை? அதுதான் சிட்டி கிராமத்தை அடைச்சி விட்டு என்ன ஓடுது மலை மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் செக் பண்ணுவான். அப்படியே தயாரிக்கிறவன் அந்த இடத்துல உள்ள டாக்குமெண்ட்ஸில் பேர் இருக்கும். கம்பெனி, மில்லு, தொழிற்சாலை கம்பெனி, ஃபேக்ட்ரி, சாராய் கம்பெனி, விஸ்கி பிராந்தி எல்லா கம்பெனி பேர் இருக்கும். அந்த பேரில் உள்ளவனை தூக்கிடாம பாரு. வைடா என் பூமியை ரணவழி எடுத்து விட்டான், இவனை ரணவழி எடுக்கணும், இவன் உடம்பு ரணவழி எடுக்கணும். அது மாதிரி இன்றைக்கி போட்டார், புடுக்கலையும் வச்சுருவார். இவனுக்கு தான் இந்த ஆணு உள்ள குயிமன் தான் பூமியை அழிக்கிற கண்டார வழியுமே இந்த ஆணு தான். பூரா பத்திரத்தை போடவா, மில்லு தொழிற்சாலை கம்பெனியில் கெட்டவா, பூரா கிராமத்துக்குள்ளே கிடக்கிறவனை ஓடியாடா, விவசாயத்துக்கு போகாடா, நான் 2ஆம் நம்பர் வியாபாரத்துக்கு துவக்கி விட்ருக்கேன் ஓடியாங்க. சாராய கம்பெனி, விஸ்கி கம்பெனி, மில்லு தொழிற்சாலை எத்தனையோ நான் டாங்கியாக மேலே வரைக்கும் ஏற்றி பூரா வச்சுருக்கேன் ஓடியாங்க. கிராம சிட்டியில் 10 பேர் 20 பேர் கிடைக்கா ஓடியா, 100 பேர் கிடைக்கா ஓடியா. 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறதுக்கு கொண்ட நரம்பு எடுத்து போடுவார், பழுக்க வச்சு உள்ளே அப்படியே சொறி போடுவார். முக்கால் சத்தியம் ஒழுங்காக போடா, கணக்கை பூரா 2ஆம் நம்பர் பூரா பூட்டலன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக வீடு தேடி வருவான். அங்கங்கே மில்லு தொழிற்சாலை போட்டுருக்கான், வீடு எங்கடா இருக்குது, தூக்குடா, நடு ரோட்டில் விடுறா, நடு ரோட்டில் வச்சு குண்டியில் பழுக்க வச்சு சூடு வைடா. நீ ரணவழி பூமியை எடுத்துருக்க, விவசாயத்தை அழிச்சிருக்க, ரணவழி வாங்கிட்டு போடான்ட்டார். முக்கால் சத்தியம் இன்றைக்கி போட்டார்றா, காலை கையை பின்ன விட்டார்றா, காலை கையை மந்திரத்தால் பின்ன விட்டார். பின்னிட்டா பின்னிடுவான், பின்னி உள்ளே மாட்டிடுவான். அதான் கணக்கு. இப்போ சட்டப்பேரவையில் தட்டிக்கிட்டே நடத்தானா, இவனுக்கு எல்லா அமைச்சர்களும் காலை பின்னிட்டார், கையை 2 பின்னி விட்டார். ஆட்டோமேட்டிக்காக உள்ளே மாட்டிடுவான், செயலறைக்கு ஏற்றிடுவார். இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் ஏற்றணுன்னா செயலறைக்கு எங்கே அந்த நேரம் என்ன செய்ய போகிறாரோ இந்த மாதிரி பாலாக்கி வச்சுருக்கான். பூரா அங்கங்கே எழுத சண்டை போட, அங்கங்கே எழுதி விட சண்டை போட, விவசாயத்தை அழிக்க. இந்த நடக்கலடா கைலாசத்தில். கோர்ட்டை அவமதித்து எப்படி வரான்? ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே விவசாயம் பண்ணி சாப்பிடுவான். இந்த கண்டார வலிமை அரசியல் குயுமே ரோடை போட்டு விட்டுருந்தான். அந்த இடத்துல பல லட்சம் கோடி போகும்னு பூரா உழைச்சி சாப்பிடுதானே பூரா பிடுங்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே கிடக்கிற கண்டார வலிமை இத்தனை கோடிக்கு போவோம், நம்ம மறைச்சி வைப்போம். அதுதாண்டா அந்த கைலாசத்தில் கூத்து நடக்கு. கூத்து மேலே அடிக்கி குடுக்கிற குடுப்பில் கம்பியை பழுக்க வச்சு சொறி போடுவார். முக்கால் சத்தியம் நடக்காது நினச்சியா, கணக்கு ஏற்றி வைக்காரு. இதுதான் 8 7 ஓலைச்சோடு. மாநில பேரவைக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை போடுறது 8 7 ஓலைச்சோடு. இந்த திரை லோகத்தில் விடுறதாண்டா கணக்கு. முட்டா கூதிமன்களா, கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டார் ஆண்டு பண்ணோம், இந்த கணக்கில் தான் பிடிப்பார், இந்த கணக்கில் தான் அடிப்பார், துவைச்சி போடுவார். முக்கால் சத்தியம் பூரா பார்த்தா சாராய் கம்பெனி பெண்ணு கூட நடத்துதா தமிழ்நாட்டில். அவள் பேரில் ஓடுது, தமிழ்நாட்டில் ஓடுது. ஒரு பெண்ணு நடத்துதா, 2 பெண்ணு நடத்துது. அப்படியே கம்பியை பழுக்க வச்சு குண்டிலையும் முன்னாடியும் சூடு வைப்பான். இராணுவ வானரப்பட பெண்ணு ஆணு வரும். பெண்ணு ஆணு வரையில் பெண்ணுக்கு பெண்ணு வைக்கும், ஆணுக்கு ஆணு பிதிக்கி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா.